கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களையும் தோழமை கட்சிகளையும் இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளினால் ஏற்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்த இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த போராட்டத்திலே இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் முதல்ல மிகப்பெரிய ஒரு நன்றியையும் தோழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியத்தில் குறித்தாளர்களே, தொப்புள் கொடி உறவுகளே, இன்றைக்கு மோடி அவர்களால் நம்முடைய பாரத பிரதமர் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்களால் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை நாம் சற்று கவனத்திலே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய கை சேதத்தை விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்தை விளைவிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அபகரிக்கக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இன்னைக்கு அதை திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க. நன்றாக கூர்ந்து கவனித்தால் தெரியும். ஆதி காலத்தில் இருந்து இன்று இந்து முஸ்லிம்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அன்போடு பாசமாக மாமா மச்சான் அப்படின்ற ஒரு பழக்கத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை இடத்துல பாருங்க, பள்ளிவாசல்கள் இருக்கும், அதற்கு அடுத்தபடியாக கோயில் இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். எத்தனையோ பள்ளிவாசல்கள் கோயில்களுடைய மாடல்களை போல இருக்கும். கோயில்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுடைய மாடல் மாதிரி இருக்கும். எல்லாம் சிந்தித்து பார்த்தோம் சொன்ன ஒற்றுமையோடு அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒற்றுமையை கொடை துணைக்கக்கூடிய ஒரு விதமாக இன்றைக்கு முஸ்லிம்களை அமுக்கக்கூடிய ஒரு விதமாக அவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு விதமாக ஆரம்பத்திலிருந்து பந்தாவுடைய சட்டம், முத்தலாக்குடைய சட்டம், இன்னும் சொல்ல போனா பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லி வந்து 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 கடைசியாக இன்னைக்கு வக்ஃப் வாரிய சட்டத்தை வந்து இன்னைக்கு சொல்லி வைக்குது. மற்றதெல்லாம் எடுத்து பார்த்து விட்டுருவோம். இன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு சுதந்திரத்திற்காக நாங்கள் போராடினோம். அன்னைக்கு எல்லாம் எதிர்த்து சுதந்திரத்துக்காக போராடினோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் எங்களது, இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு சொந்தமானது இல்லை, அதை நாங்கள் தான் பார்த்துக் கொள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துல நாங்கள் எந்த விதமான இல்லை இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க சொன்னா அந்த இடத்திற்காக வேண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய இடமே இல்லை என்பதற்காக வேண்டி நாங்கள் போராடாமல் விட்டுவிடுவோமா? சிந்தித்து பார்க்கணும். பாரத பிரதமர் மோடி அவர்களே, நீங்க ஏன் மக்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பிணக்கப்படுத்துகிறீர்கள்? நாங்கள் என்ன அந்த மாதிரி செஞ்சோம்? நாங்கள் அந்த அளவுக்கு என்ன துரோகம் செஞ்சோம், என்ன கொடுமை பண்ணினோம்? நீங்கள் கண்டிப்பான முறையில் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் ஆட்சி செய்தால் அதற்கு நாங்கள் அடிபணிவோம். நீங்கள் மாறாக அதிகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். ஆட்சி செய்ய பழகுங்கள், ஆனால் அதிகாரம் செய்ய பழகாதீர்கள். எங்களை மனிதர்களாக வாழவிடுங்கள், நாங்கள் சமுதாய ஒற்றுமையோடு வாழவிடுங்கள். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் சொல்லி காட்டுறோம். எங்களுடைய நபிகள் நாயகம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களிடத்திலும் அன்போடு வாழ வேண்டும், பண்போடு வாழ வேண்டும், பாசத்தோடு வாழ வேண்டும். உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்ற ஒரு திருக்குறானுடைய அந்த தாற்பரிய மந்திரத்தை எடுத்து அவர்கள் அழகாக இந்த உலகத்தை வாழ்ந்து காட்டினார்கள். 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இருந்தது. ஆனால் யாரையும் நாங்கள் என்ன செய்யவில்லை, நீங்க மாறி என்று சொன்னது கிடையாது. அவர்களாக என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து வந்தாங்க. எங்களுடைய நற்குணங்களை பார்த்து, இஸ்லாமிய கொள்கைகளை பார்த்து வந்தாங்க. இன்னைக்கு எங்களுடைய சித்தாந்தங்களை அப்படி மாற்றுங்க. யாரும் வர வேணும் சொல்லல. கண்ணியத்தின் குறித்தானவர்களே, சகோதரர்களே, தோழமை சொன்னவர்களை நீங்க சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அன்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால், மிக சிறப்பாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம எல்லா சட்டத்தையும் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதற்கு நாங்கள் ஒத்துழைக்கின்றோம் இல்லை என்று சொல்லவில்லை. மாறாக எங்களுக்கு உண்டான உரிமையை பறிக்கப்படுகின்ற பொழுது அதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். கண்ணியத்தில் குறித்தவர்களை நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஈட்டின் உலகில் இருந்தாலும் ஈமானை இழக்க மாட்டோம். அப்படின்ற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வழி மார்க்கத்தில் நாங்கள் வந்தவர்கள்.
எங்களை நீங்கள் தீர்வு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதற்காக எந்த ஒரு இடத்துக்கும் நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய மாற்றம் வாழால் பரவப்பட்டதல்ல. நாங்கள் எந்த ஒரு தீர்ப்பும் நாங்கள் வாழால் பரவப்பட்டது கிடையாது. எந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அகிம்சையைத்தான் தேர்ந்தெடுப்போம். மகாத்மா காந்தியடிகள் தேர்ந்தெடுத்த அந்த அகிம்சையான ஒரு வழியைத்தான் நாம் தேர்ந்தெடுப்போம். அதைத்தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கொள்கையும் அதுதான். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அதே கட்சிகளுடைய உணர்வோடு தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே கட்சிகள் கிட்டத்தட்ட 23 கட்சிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த சட்டத்துக்கு எதிராக இன்னைக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மனு இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, ஒவ்வொரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்னைக்கு ஒன்றிய அரசு தவித்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் அண்ணன் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு போராட்டத்தையும் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே பாரத பிரதமர் மோடி அவர்களே, இந்த விஷயத்தை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும், இந்த திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.